கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் சிலரை பார்த்து, சில சகோதரிகளை சகோதரர்களை தேவ பிள்ளைகளை பார்த்து, கர்த்தர் விரும்புகிற, உண்மையாகவே கர்த்தர் நேசிக்கிற, உண்மையாகவே கர்த்தர் அன்பு செலுத்துகிற, தேற்றரவு செய்ய நினைக்கிற, ஆசீர்வதிக்க நினைக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர் என்ன சொல்றாரு? அவங்க இருக்கிற சிச்சுவேஷன், இப்பொழுது நீங்கள் இருக்கிற, அதாவது தேவ பிள்ளைகள் இருக்கிற சிச்சுவேஷன், சூழ்நிலை, கஷ்டங்கள், பாடுகளில் எப்படி இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையை பார்த்து, அவர்களுடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை கர்த்தர் இது உங்களோடு, உன்னோடு பேசுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 54 அதிகாரம் 11 வசனத்திலே இப்படியாக சொல்லி அழைக்கிறார். சிறுமைப்பட்டவளே, ஐயா சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, எப்படி கூப்பிடுறார் பாருங்க. ஐயா, எத்தனையாய் உங்கள் பிரச்சனைகளை, கஷ்டங்களை, உங்களுடைய பாடுகளை, உபத்திரவங்களை அறிந்திருக்கிற தேவன் இவர். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் சொல்கிறார் 6ஆம் வசனத்திலே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று யார் சொல்றாயா? உன் தேவன் சொல்லுகிறார். யாரோ ஒரு மனுஷன் சொல்லல. அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு சகோதரியே, யாரோ ஒரு மனிதன் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு? தள்ளப்பட்ட, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஐயா, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். எத்தனை ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னுடைய நேசர். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி 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 நினையாதிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படி சொல்றாருன்னா அதற்கு காரணம் சொல்லுகிறார். ஏனென்றால் வசனம் 5, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். ஐயா, அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் மீட்பர், என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உன் மீட்பர் யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். அது என்னையா இஸ்ரவேலின் பரிசுத்தர்? அவர் வாக்கு மாறாதவர், சொன்னை சொல்லை மாற்றாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, பரிசுத்தர். அவர் நீதியில் பரிசுத்தர், சொன்ன வார்த்தையில் பரிசுத்தர், வாக்கு தத்தத்தில் பரிசுத்தர், உங்களை நேசிக்கிறதில் பரிசுத்தர், உங்களுக்கு சொன்ன உடன்படிக்கையில் அவர் பரிசுத்தர், மாறாதவர். அருமையான தேவ பிள்ளைகளே, he is the perfect God. அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் யாரு? உன்னுடைய சிருஷ்டிகர். ஐயா, உன்னை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உன்னை அழிக்க நினைத்த, உன்னை நெருக்கடியிலே, கஷ்டத்திலே, உபத்திரவத்திலே தள்ளிவிட்டு சென்றானே, அல்லது தள்ளிவிட்டு சென்றார்களே, அல்லது தள்ளிவிட்டு சென்ற சூழ்நிலைகளை எல்லாம் கிரியேட் பண்ண சிருஷ்டிகர் அவர்தான். சிருஷ்டிகர் அவர்தான். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர்தான். உன்னை எதிர்க்கிறவர்களையும், உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்குகிறவர்களையும், உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களையும் உருவாக்கினவரும் கண்ட்ரோல் பண்ணுகிறவரும் இந்த சிருஷ்டிகர். இவரே உன் நாயகர். எனக்கு அன்பான சகோதரியே, மறந்து விடாதே. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. ஏன்னா அவர் உன்னுடைய நாயகர். நீங்கள் அவருடைய மனவாட்டி. மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்துருங்க. உன் உதவி இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். நினைக்காதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நினைக்காதிருங்கள். ஏன்னா இன்று உங்களுக்கு ஒரு புதிய மீட்பர், இன்று உங்களுக்கு ஒரு புதிய இரட்சகர், அவரே உங்கள் நாயகர்.
சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் சைனியங்களின் அதிபதி என்பது அவருடைய நாமம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கைவிடப்பட்டு மனம் நொந்து போய் இருந்தீர்களா? ஐயா, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் காணப்பட்டீர்களா? ஒருவேளை கணவன் இருந்தும் அந்த வாழ்க்கையை காணக்கூடாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா? எல்லோரும் எள்ளி நகையாடுகிற, கேலி செய்கிற, கைகொட்டி சிரிக்கிற ஒரு பெண்ணை போல் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா? உன்னைத்தான் கர்த்தர் அழைத்தார் என்று நான் சொல்லவில்லை, உன்னைத்தான் கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். என் அன்பு மகளே, மகனே, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னையா செய்வீங்க? உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அன்பின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய யார் சொல்றது? கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உங்களை மீட்கிறவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் விலகினாலும், யார் மாறி போனாலும் சரி, யார் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, ஐயா, இதெல்லாம் உங்க கையில இல்லை, யார் கையிலும் இல்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நீங்கள் மலையை போல நம்பி இருந்த காரியங்கள் விலகி போனாலும் என்ன, ஐயா, பர்வதம் போல நம்பி இருந்த, விசுவாசித்திருந்த, எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்ன, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஐயா, திருமண உடன்படிக்கைகள் ஒருவேளை முறிந்து போயிருக்கலாம். உன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள், உன்னை நிச்சயமாய் நம்ப செய்தவர்கள் ஏமாற்றி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலையை பார்த்து மனதுருகுகிற ஒரே கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனதுருகுகிற கர்த்தர், ஐயா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவரே உங்களுக்கு நாயகனாய் வரும் பொழுது, ஐயா, இந்த சிருஷ்டிகரே, இந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் சிருஷ்டித்து காத்து வழி நடத்தி பாதுகாத்து வருகிறவரே, உங்கள் நாயகராய் இன்று முதல் உங்களை கரம் பிடிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, துரத்துண்ட ஸ்திரியை போலவும், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளாய் இருக்கிற ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற சகோதரனே, கவலைப்படாதே. சகோதரியே, இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இன்று ஒரு சமாதானம், இன்று ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அதில் மாற்றமே இல்லை. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துகிற காலங்கள் வரும். உங்களை ஏமாற்றினவர்கள் ஏமாந்து போவார்கள். உங்களை வெட்கக்கேடாய் நடத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இனி அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை பார்க்க வெட்கப்படுவார்கள். அத்தனையாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கைவிட மாட்டார். அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் துரோகத்திலே விழுந்து போவார்கள். அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உங்களுக்கோ இந்த நேசர், இந்த அற்புதமான ஆண்டவர், இந்த மீட்பர், சர்வ பூமியின் ஆண்டவர், சைனியங்களின் அதிபதி உங்களை அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறார். உங்களை மனதுருக்கத்தோடு பார்க்கிறார். உங்களை மனதுருக்கத்தோடு பார்த்து உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தராய், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போகும்படி செய்து, இந்த ஆபத்துகளில், இந்த சோதனைகளில் தேற்றரவாளனாய் கர்த்தருடைய ஆவியானவராய் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஐயா, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பைனான்ஸ் பிரச்சனைகள், பல விஷயங்கள், தோல்விகள், கடன்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த சிருஷ்டிகர் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் பாதுகாக்க திறமை உள்ளவர். ஐயா, இந்த அற்புதமான ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து மீட்டு உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார். உங்களை சபித்தவர்கள், உங்களை விட்டு போனவர்கள், உங்களை ஏமாற்றி சென்றவர்கள், உங்களை அவமானப்படுத்தி விட்டு சென்றவர்கள், உங்களை குழியிலே தள்ளிவிட்டு
சென்றவர்கள் எல்லாம் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளிலே அவர்கள் உங்களை பார்ப்பதற்கு, உங்கள் முன்னால் நிற்பதற்கு வெட்கப்பட்டு போவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஐயா, இதை சொல்லுகிறவர் உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் முழங்கால் படியிடுங்கள். சில பிள்ளைகள் நீங்கள் ஐயா, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் எத்தனை நல்லவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. ஐயா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. இன்றும் வெட்கத்திலே ஒருவேளை இருக்கிற என் அன்பு சகோதரிகள், இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை, இரட்டத்தனையான நன்மையை நீர் கொடுக்கிறீர். இவர்கள் இழந்து போனவற்றை இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளையை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு தெய்வீக அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இனி இவர்களுடைய பலகணிகளை பளிங்கும், இவர்களுடைய வாசல்களை மாணிக்க கற்களும், இவர்களுடைய மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இனி இவர்களுக்கு கொடுக்க போகிற அல்லது கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுடைய சமாதானம், இவர்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் இனி பெரிதாயிருக்கும். நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே, ஐயோ உபத்திரவத்தில் இருக்கிறேனே, ஐயா கைவிடப்பட்ட மனநொந்த சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று கதறுகிற இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று நீர் கர்த்தர் சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இனி நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். கொடுமைக்கு இவர்கள் தூரமாகிறார்கள். இன்றே இவர்கள் கொடுமைக்கு தூரமாய் போகிறார்கள். பயமில்லாதிருக்கிற கிருபையை, ஐயா திகிலுக்கு தீயிலுக்கு தூரமாகிற கிருபையை, அது இனி இவர்களை அணுகாதபடி காக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல இந்த அன்பு பிள்ளைகளை பாதுகாப்பீராக, இவர்களை விடுதலை செய்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், அவமானங்களிலே அகப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், ஐயா உங்க அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாக பேசினவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ஐயா இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு நாளிலே, ஐயா கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்த போகிற இந்த நாட்களிலே இவர்கள் பட்சமாய் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதை செய்து முடிப்பீர். ஐயா, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் கிருபையாய் இருப்பீராக. ஐயா உம்முடைய காருண்யம் இவர்களை பெரியவர்களாய் மாற்றட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர், ஐயா கைவிடப்பட்டு மனம் நொந்து கிளேசத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற என் அன்பு சகோதரிகளை தேற்றரவு செய்யும்படியாய் இன்றே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெபத்திலே எங்களோடு சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளையும் உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? நீர் அல்லவோ சிருஷ்டிகர் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன குறைவோடு கஷ்டங்களோடு வாழ்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராக. இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. ஐயா கர்த்தர் ஆற்றுப்படுத்தும்படியாய், தேற்றரவு செய்யும்படியாய், ஆஸ்வாச பிரதனாய், காரியஸ்தனாய், தேற்றரவாளனாய் என் அன்பு
அன்பின் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, காருண்யம், பிரசன்னம், மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலைக்காக காத்திருக்கிற, நல்ல வேலைக்காக காத்திருக்கிற ஐயா, வெளிநாட்டு விசாக்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற ஐயா, காத்திருந்து சோர்ந்து நொந்து குறுகி போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே விசா இல்லாது கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு விசா கொடுக்கும்படியாய். ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் டாடி. வியாதியோடும் கட்டுகளோடும் பல்வேறு உபத்திரவங்கள், வலி, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா வியாதியில் இருந்து விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கட்டும். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்காக உம்முடைய நீட்டிய கரம் ஐயா, ஓங்கிய புயம் அசைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வெள்ளம் போல சத்துரு சூழ்ந்து கொண்டது போல சத்துரு சூழ்ந்து பல்வேறு பிரச்சனைகள் மூலமாய், பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், கவலை மூலமாய், பயம், தொல்லை, கஷ்டங்களாய் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வெள்ளங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஆவியானவர், எங்கள் தேவனுடைய ஆவியான தேற்றரவாளன் கொடியேற்றுவீராக. இவர்களை மகிமைப்படுத்தும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இன்றைக்கு கூட நான் இதை தியானிக்கும் போது எனக்கே ஆச்சரியமாயிற்று. பாருங்க, இந்த பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுறார். சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே. ஆஹா, கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற ஓ ஜீசஸ், எத்தனை நல்ல ஆண்டவர். ஆண்டவரே நீங்க ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டாடி. எப்படி பார்க்கறீங்கப்பா, நன்றி ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று. யாரையா சொல்றது? கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார், மனுஷன் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போகாதபடி உங்களை பாதுகாப்பார். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.